வெண்பா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வெண்பாவோட மனசை கலைக்க ஆரம்பிச்சாங்க சித்ராவும் ரஞ்சிதாவும். இந்த விஷயத்தை நம்பின வெண்பா நேரா மல்லிகிட்டே வந்து அப்பா கையால நீங்க தாலி கட்டிக்கணும், அப்பதான் அப்பாவுக்கு நல்லது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டா. தாலி கட்டுறத பத்தி எல்லாம் வெண்பா பேசுறத பார்த்ததுமே மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ரூமுக்குள்ள வந்த விஜயும் இதை கவனிச்சுட்டாரு. வெண்பாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க அம்மா கழுத்துல தாலி கட்டியே ஆகணும், அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. அங்க வந்த வித்யா அம்மா என்ன விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. வெண்பா தான் மனசுல இருக்க ஆசையை சொன்னதும் தாலி தானே கட்டிட்டா போச்சு அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி மல்லி தலைமையில போட்டுட்டாங்க. இத மல்லி கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச வித்யா அம்மாவா அப்படி பேசுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள கோவப்பட ஆரம்பிச்சாங்க. மல்லிக்கு கோவம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொட்டுற ஒரே இடம் மொட்டை மாடி தானே, மொட்டை மாடிக்கு வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதும் மல்லி அர்ச்சனைய ஆரம்பிச்சாங்க. அது எப்படிங்க நீங்களும் உங்க அம்மாவும் அக்ரிமெண்ட்ல இல்லாததான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் உங்க கையில தாலி கட்டிக்கணுமா? அப்படி ஒரு நிலைமை எனக்கு மட்டும் வரவே கூடாது, நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சதும் விஜய் மல்லிய சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. அம்மா வெண்பாக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்களே தவிர உண்மையில அவங்க மனசால அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க, நீ கவலையே படாத அப்படின்னு மல்லிய சமாதானப்படுத்தி ஒரு வழியா அங்கிருந்து அனுப்பி வச்சாரு. அதே நேரத்துல நம்ம பெருசா ஒரு விஷயத்த பத்த வச்சு விட்டுட்டோம், இந்நேரம் வெண்பா அதை பெருசாக்கி இருப்பா, மல்லி இந்த வீட்டை விட்டு ஓட போறா அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க ரஞ்சிதாவும் சித்ராவும். அவங்க பண்ண காரியத்தை ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கவும் அதை காதுல வாங்கிட்டே வந்தாங்க நம்ம போதும் பொண்ணு. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் ரஞ்சிதாவுக்கு பெருமை தாங்க முடியல. தாம் பண்ண காரியத்தை ரொம்ப பெருமையா சொல்லவும் அம்பிகா அம்மா சத்தம் போடவே ஆரம்பிச்சுட்டாங்க. அடிப்பொடி அறிவு கட்டவள, நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா நீ என்னடானா அவங்க 2 பேரும் ஒட்ட வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, மல்லி கழுத்துல மட்டும் விஜய் தாலி கட்டிட்டானா அப்புறம் எதுக்கு நான் எங்க இருக்கணும் அப்படின்னு ரஞ்சிதாவை வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. நேரம் பார்த்து வித்யா அம்மா உள்ள வந்ததும் அப்படியே பேச்சு நிறுத்தினாங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க விபூதி எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் விபூதி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி நல்ல காரியம் பண்ணீங்க, இந்த பிரச்சனையை எப்படி முடிவு கொண்டு வருதுன்னு நானே தவிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே வெண்பா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்துட்டீங்க, கூடிய சீக்கிரம் விஜய் மல்லிகழுத்துல தாலி கட்டுறன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். ரஞ்சிதாவோட முகமும் சித்ராவோட முகமும் மாறியே போச்சு. போதாத குறைக்கு வித்யாமா வேற இதை நம்ம கொண்டாடியே ஆகணும், நான் போய் கேசரி செய்ய போறேன்னு வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. வித்யாமா வெளியே போனதும் கதவு முன்ன அம்பிகாமா நான் தான் சொன்னல நீங்க பண்ண காரியத்தை பாத்தீங்களா, இப்ப எதுல போய் முடிஞ்சிருக்குன்னு தெரியுதா அப்படின்னு ரஞ்சிதாவை கடிஞ்சு பேச ஆரம்பிச்சாங்க. ரஞ்சிதாவுக்கும் தான் பண்ணது தப்புன்னு உரைக்கவும் ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோயின் மல்லி பேசும்போது வெண்பாவுக்கு அம்மாவா இருக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, வெளியே அதிகம் போனா மத்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், உங்களையும் என்னையும் புருஷன் பொண்டாட்டே நினைப்பாங்க அப்படின்னு சங்கடப்படுறாங்க. அப்புறம் எதுக்காக ஸ்கூலுக்கு போனாங்கன்னு தான் தெரியல. ஸ்கூலுக்கு போன இடத்துல வெண்பா நிச்சயம் இது என்னுடைய அம்மா அப்படின்னு எல்லா டீச்சர்ஸ்கையும் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பா. தன்னை பத்தி 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவும் சங்கடம்னு யோசிக்கிறாங்க மல்லி. ஆனா ஸ்கூலுக்கு போனது சிக்கலை ஏற்படுத்தும்ன்றத ஏன் அவங்க யோசிக்காம விட்டாங்கன்றதான் எனக்கு புரியல. போதாத குறைக்கு முத நாள் செஞ்சு கொடுத்த ப்ராஜெக்ட்ல வெண்பா தான் பெஸ்டா பண்ணிருக்கானோ அதுக்காக அவளுக்கு பிரைஸும் கொடுக்க கூடவே பேரண்டையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுட்டாங்க. பேரண்ட ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதும் மல்லியோட முகம் மாற ஆரம்பிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.